எல்லா சண்டையுமே சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சில சண்டைய மன்னிச்சு விட்டுறலாம். எஸ் ஆமாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், ஒரு பிரச்சனை ஆகுதுன்னா, நமக்கு தெரியும் அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையா, இல்ல சின்ன பிரச்சனையான்னு. அதுக்குன்னு சின்ன பிரச்சனை வந்து அப்படியே ஈஸியாலாம் விட்டுறக்கூடாது. ஒரு சில பிரச்சனைய வந்து நம்ம இந்த இடத்துல பேசினா சால்வ் ஆகும்னு தெரியுதா, அப்போ உட்காந்து சால்வ் பண்ண பாருங்க. ஆனா ஒரு சில விஷயம் நம்ம பேசினா அது பெருசாகணும்னு உங்களுக்கு எப்போ தோணுதோ, அப்போ ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. அந்த பிரச்சனைய வந்து ஸ்கிப் பண்ண தேவையில்ல. அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, அமைதியா போலாம். எதனால சொல்றேன்னா, நீங்க வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து வைப்பீங்க, பதிலுக்கு அவங்க ஒரு பாயிண்ட் எடுத்து வைப்பாங்க. பாயிண்ட் மாத்தி மாத்தி வைக்கும்போது ஆல்ரெடி சால்வ் ஆன சண்டை, அதுக்கப்புறம் ஆல்ரெடி ஒரு சில சண்டை நம்ம பேச வேணாம்னு நினைச்சிட்டு இருப்போம். அந்த சண்டையெல்லாம் நீங்க உள்ள கொண்டு வந்து, இது வந்து நீங்க ஆல்ரெடி போட்ட சண்டைக்கும் இப்ப இருக்க சண்டைக்கும் ரிலவெண்டா இல்லாம அது ஒரு பெரிய சண்டையாயிடும். அந்த மாதிரி பண்றதுக்கு பதிலு நமக்கு அந்த பர்சன் வேணும், அந்த பர்சனுக்கு நமக்கு வேணும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்துருச்சுனாலே எப்படி சால்வ் பண்றதுன்றது நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எல்லா சண்டையும் சால்வ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சண்டைக்கு மேல சண்டைக்கு மேல சண்டைக்கு மேல சண்டையா ஆயிட்டு இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சில பிரச்சனையை மன்னிக்க பாருங்க. நான் மன்னிக்கிற மைண்ட் செட்டுக்கு நீங்க எப்போ வரீங்களோ உங்கள் லவ் வந்து அடுத்த லெவலுக்கு க்ரோ ஆகும். எதனாலனா நீங்க அவங்கள பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க உங்களை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லைக் உங்களுக்குள்ள ஒரு பாண்ட் இருக்கும். லைக் இவன் இப்படிதான் பண்ணுவான், சரி ஓகே கொஞ்சம் டைம் தரலாம், இல்லை இவன் இப்படிதான் பண்ணுவான் கொஞ்சம் டைம் தரலாம், இப்படி பண்ணலாம் சரியாயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்குள்ள ஓடும். ஸோ அதனால எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கே தெரியாம உங்க லவ்ல ஒரு பெரிய ட்ராப் குள்ள போவீங்க. ஒரு சில பிரச்சனையை மன்னிச்சு பாருங்க. லைஃபும் நல்லா இருக்கும், லவ்வும் நல்லா இருக்கும்.